ஓசூர் மாநகரில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் திறப்பு விழாவில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ வைப்பிரகாஷ், மாநகர மேயர் எஸ். சத்யா, துணை மேயர் ஆனந்தையா உள்ளிட்டோர் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 37வது வார்டு டிவிஎஸ் நகர் SBM காலனியில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதே நேரத்தில் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட 37வது வார்டு டிவிஎஸ் நகர் SBM காலனியில் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ், மாநகர மேயர் எஸ். சத்யா, துணை மேயர் ஆனந்தையா மற்றும் மாமன்ற உறுப்பினரும் வரி விதிப்பு குழு தலைவருமான ஆர். சென்னீரப்பா, மாமன்ற உறுப்பினர்கள், சுகாதார குழு தலைவர் NS. மாதேஸ்வரன், மஞ்சுளா முனிராஜ், குரு ஆதி திராவிடர் நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் மற்றும் பாக்கியலட்சுமி, மாநகர தெற்கு பகுதி வர்த்தக அணி அமைப்பாளர் ஜி. ஆஞ்சப்பா, ஓசூர் மாநகராட்சி மாநகர பணி குழு தலைவர் இந்திராணி முனிராஜ் மற்றும் கிளை செயலாளர்கள் அமுதா, சுரேஷ், ஹரி, கிருஷ்ணன், மணி, முருகன், நாகராஜ் உள்ளிட்டோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர், மாநகர சுகாதார அலுவலர் உள்ளிட்ட மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.